வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு சுலபமான பருப்பு வடை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இது கூட 4-5 வரமிளகாய் சேர்த்து மிக்சியில ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கூட 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அது 1-2 நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வடையை தட்டி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பருப்பு வடை தயாராகிடுச்சு. இது கூட சுட சுட டீ போட்டு குடிக்கும் போது செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.